இப்போ நிறைய பேருக்கு உடல் சூடும் அதிகமாக இருக்கும், மூச்சுக்கு அது கூட மூச்சு விடும்போது ஹீட்டாக இருக்கும். நார்மலாக தான் இருப்பாங்க, ஃபீவர்லாம் இருக்காது, ஆனால் அவங்க பக்கத்துலேயே உட்கார முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு? அது வந்து அதாவது உடல் வெப்பம் வள்ளல் பெருமான் சொல்வார், 2 வகையான உஷ்ணம் சொல்வார். நல்ல உஷ்ணம், கெட்ட உஷ்ணம். உயிர் உஷ்ணம்ங்கிறது நல்ல உஷ்ணம், கெட்ட உஷ்ணங்கிறது வெப்ப மிகுதி. இது வந்து பித்தத்தினால வருது. பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? வேற ஒன்று, அங்கேயும் அங்கே தான் வருது. இஞ்சி, அதாவது இந்த மாதிரி நல்ல தேனாக வாங்கிக்கணும். அந்த தேனில் வந்து இஞ்சியை நல்லா அந்த தோலை நீக்கிட்டு வெட்டி போட்டு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இஞ்சி, லெமன், தேன், தேவையான அளவு தேனை எடுத்துக்கிட்டு தண்ணீர் விட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணி, 100 ml தண்ணி அந்த மாதிரி விட்டுக்கிட்டு அதை கடைஞ்சி காலையில் கடைக்குன்னு குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாதம், பித்தம், கபம் 3மே கண்ட்ரோல் ஆகும். ஒரு 48 நாள் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தால் கண் வந்து வெளிச்சமாகும். ஐப்ரோ போடாமையே கண்கள் பெண்களுக்கு அழகு பெறும். இது ஒரு அருமையான டிப்ஸ் அவங்களுக்கு. இது சிம்பிளான வேலை தான், ஆனால் சரியாக பண்ணணும். ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி சூடு தணிகிறதுக்கு வெந்தய கீரைகள் ரெகுலராக பயன்படுத்தணும். வெந்தய கீரை பயன்படுத்தினாலும் சூடு குறையும், பித்த சூடு குறையும். 4448 நரம்புகளையும் ஆக்டிஃபை பண்ணுறது அந்த இடம் தான், தொப்புள் தான். தொப்புள் தான் எல்லா லிங்க்கும் வருது. எப்படி பாதங்கள் எல்லா லிங்க்கும் வந்து சேருதோ, உடம்போட எல்லா விதமான பவர்ஃபுல் மீடியான்னு பார்த்தோம்னா அந்த இடம், அந்த இடத்துல தான் வந்து அங்கே போய் என்ன நீங்கள் பாஸ் பண்ணாலும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு தான் வந்து இரவு தூங்கும்போது மல்லாக்கப்படுத்திட்டு தொப்புள் குழியில் பழக்கடை தடவிடணும். யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல சித்த வைத்தியர் ராஜசூரியன் சார் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு உங்கள் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். சொல்லுங்க. இப்போ நிறைய பேருக்கு உடல் சூடும் அதிகமாக இருக்கும், மூச்சுக்கு அது கூட மூச்சு விடும்போது ஹீட்டாக இருக்கும். நார்மலாக தான் இருப்பாங்க, ஃபீவர்லாம் இருக்காது, ஆனால் அவங்க பக்கத்துலேயே உட்கார முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு? அது வந்து அதாவது உடல் வெப்பம் வள்ளல் பெருமான் சொல்வார், 2 வகையான உஷ்ணம் சொல்வார். நல்ல உஷ்ணம், கெட்ட உஷ்ணம். உயிர் உஷ்ணம்ங்கிறது நல்ல உஷ்ணம், கெட்ட உஷ்ணங்கிறது வெப்ப மிகுதி. இது வந்து பித்தத்தினால வருது. வாதம், பித்தம், கபம். உடம்புல வந்து 3 வகையான கூறு இருக்குது. 72,000 நாடி. அந்த 72,000 நாடியில் ராஜ நாடி அப்படிங்கிறது வாயு, பித்தம், கபம். இதுதான் ராஜ நாடிகள். இந்த 3 நாடிகள் நம்முடைய உடம்புல என்ன மாதிரி இயங்குதோ அதுக்கு தக்கவாறு உங்களுடைய உடல்வாகும் உங்களுடைய நோய்களும் அமையும். அப்போ எது மிகினும் நோய் செய்யும்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்தந்த அளவில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பித்தம் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாகும். அப்போ அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? வேற ஒன்று, அங்கேயும் அங்கே தான் வருது. இஞ்சி, காலை இஞ்சி கடும்பு சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் மேற்கொள்ளணுங்கிறான். அப்போது இஞ்சியை தோலை சீவிட்டு அதோட தேனும் லெமனும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது தோலை சீவிட்டு இப்படி கூட செய்யலாம். இஞ்சி ஊறுகாய் அவங்க பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஆட்கள் இஞ்சியை தோலை சீவிட்டு அதை பிடியாக வெட்டி தேனில் போட்டுடணும். இது வந்து எப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது அந்த காலையில் எழுந்த உடனே தேனில் போட்ட அந்த இஞ்சி இருக்குல்ல, அந்த இஞ்சியில் ஒரு 2 துண்டு எடுத்து அவங்க சாப்பிடலாம். அது ஒரு அது அப்படியே தேனிலே கிடக்கணும். அது 1 மாதம் கிடந்துடணும். கிடக்க அது நல்லா ஊறிடும். இந்த உண்மையான தேனை சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி நல்ல தேனாக வாங்கிக்கணும். அந்த தேனில் வந்து இஞ்சியை நல்லா அந்த தோலை நீக்கிட்டு வெட்டி போட்டு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. இல்லை உடனே இப்படியும் கூட செய்யலாம். அவங்க அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க இஞ்சி சாறு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதில் லெமன் மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் சாறு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதே மாதிரி இஞ்சி, லெமன், தேன், தேவையான அளவு தேனை எடுத்துக்கிட்டு தண்ணீர் விட்டு ஒரு வாட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணி, 100 ml தண்ணி அந்த மாதிரி விட்டுக்கிட்டு அதை கடைஞ்சி காலையில் கடைக்குன்னு குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாதம், பித்தம், கபம் 3மே கண்ட்ரோல் ஆகும். பித்தம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். கண் வந்து பிரசித்தி, அதாவது ஒரு அழகு பெறும். தினமும் காலையில் இஞ்சி, லெமன்,
வெந்நீர் கலந்து பருகக்கூடியவங்களுக்கு, தேன் கலந்து பருகுனா கண்ணொளி பெறும்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவு முறை தான் ரொம்ப முக்கியம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சிச்சாறு, அந்த இஞ்சிச்சாறு எடுக்கிறதும் முறை இருக்குது. எப்படி எடுக்கணும்னா நீங்கள் எப்படி கூட வச்சிடலாம். அது கொஞ்சம் ப்ராசஸிங் இருக்குது, அது கரெக்டாக பண்ணணுங்க. அதாவது என்னென்னா, இஞ்சியை தட்டி சாறு எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வச்சிடணும், அதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். கீழே வந்து அந்த சுண்ணாம்புலாம் படிச்சிடும். தோலை நீக்கிட்டு தான் இஞ்சி சாறு எடுக்கணும். தோலில் தான் அந்த சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வயிற்றை வேறு ஒன்றும் இல்லை, அல்சர் ஆக்கிடும். அதாவது புண்ணா மாறிடும் வயிறு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதை எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு தான் குடிக்கணும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். வச்சிங்கன்னா அது பூரா அப்படியே நல்லாவே நீங்கள் பார்க்கலாம், சுண்ணாம்பு படிவம் பூரா கீழே போய் நின்றுடும் அந்த இஞ்சி சாத்தில். அதுதான் இஞ்சி சாறு நல்லா தட்டிட்டு 100 ml தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் தனி இஞ்சி சாறை ஊற்றிட்டு கலக்கி அப்படி வச்சிட்டிங்கன்னா கண்ணாடியில், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இறங்கி மேலே இருக்க தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அது நிற்கும், அதை அவாய்ட் பண்ணிடணும். அந்த தண்ணியில் லெமனும் தேனும் கலந்து காலை குடிச்சின்னு வச்சுங்களேன், ஒரு 48 நாள் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தால் கண் வந்து வெளிச்சமாகும். ஐப்ரோ போடாமையே கண்கள் பெண்களுக்கு அழகு பெறும். இது ஒரு அருமையான டிப்ஸ் அவங்களுக்கு. இது சிம்பிளான வேலை தான், ஆனால் சரியாக பண்ணணும். ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக்கில் பண்ணணுங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி சூடு தணிகிறதுக்கு வெந்தய கீரைகள் ரெகுலராக பயன்படுத்தணும். வெந்தய கீரை பயன்படுத்தினாலும் சூடு குறையும், பித்த சூடு குறையும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். ரொம்ப சூடு இருக்கவங்க தலைக்கு தேய்ச்சி குளித்தாலே பித்தச்சூடு உடனே ஆகணும், கண்ணெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு அந்த மகிமை உண்டு, பித்தச்சூடு. அதே மாதிரி இதை விட இன்னும் நல்ல ஒரு டிப்ஸ் அதுக்கு என்ன கொடுக்கலான்னா, இரவில் தூங்கும் பொழுது அவங்க விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, தொப்புள்ளையும் பெருவிரல்லையும் விளக்கெண்ணெய் தடவிட்டு படுத்தணும். இது வந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பெரும் மதிப்புக்குரிய பழம்பெரும் நடிகர், அற்புதமானவர், சூர்யா சாரோட அப்பா சிவகுமார் அவர்கள் இதை வந்து அவர் பேசவே கேட்டிருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒன்று பேசினார் அவர். உண்மையும் கூட சித்த வைத்தியத்திலே அது இருக்குது. இந்த விளக்கெண்ணெய் அவரெல்லாம் செய்கிறாராம். அவரை சொல்வார், நான் இவ்வளோ காலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் சொல்லியிருக்கார். அது மாதிரி வந்து நம்ம வந்து அந்த தொப்புளில் சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கணும். இரவு படுக்கைக்கு போகும்போது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, கண் நோய்களை தீர்க்கும். உங்களுக்கு ஒரு நாய் கழிச்சிட்டா தொப்புளை சுற்றி தான் ஊசி விடுவாங்க. 4448 நரம்புகளையும் ஆக்டிஃபை பண்ணுறது அந்த இடம் தான், தொப்புள் தான். இந்த தொப்புளில் இருக்க தொப்புளில் தான் எல்லா லிங்க்கும் வருது. எப்படி பாதங்களில் எல்லா லிங்க்கும் வந்து சேருதோ, உடம்போட எல்லா விதமான பவர்ஃபுல் மீடியான்னு பார்த்தோம்னா அந்த இடம். அந்த இடத்துல தான் வந்து அங்கே போய் என்ன நீங்கள் பாஸ் பண்ணாலும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு தான் வந்து இரவு தூங்கும்போது மல்லாக்கப்படுத்திட்டு தொப்புள் குழியில் விளக்கெண்ணெய் தடவிடணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு மனிதனுமே தனக்கு வயதாகி போனதான் நினச்சிக்கூடாது. அப்படி நினைக்காத ஒரு வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அந்த மாதிரி மனசில் இரவு படுக்கும்போது நாமும் நம்மை குழந்தையாக நினச்சிட்டோம்னா மழலை போல அழகாக நம்ம வெளியிடலாம். அதுக்கு அடிப்படை காரணம் உஷ்ணம். நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. உடம்புல உஷ்ணமும் நம்முடைய அழகை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லை, எண்ணெய் ஓட்டங்களே மாற்றும். ஏன்னா டென்ஷன் பிரச்சனை இதெல்லாம் அத்தனையும் வரும் இந்த உஷ்ணத்தினால தான், பித்தத்தினால தான் வருது. உனக்கு என்ன பைத்தியமாக பித்தமாக பிடிச்சிச்சு, பித்தம் பிடிச்சாலே நம்பாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்முடைய மைண்ட் வாய்ஸாக கூட பல பிரச்சனையை கொடுக்குறதா இந்த பித்தம் தான். இதை வந்து இந்த தொப்புள்ள போடுற எண்ணெய் தடுக்கும். சுத்தமான விளக்கெண்ணெய் தொப்புளில் தடவிட்டு நம்முடைய பெருவிரலில் தொப்புளை தடவிடணும். பெருவிரலில் நகைக்கண் இருக்குது பார்த்தீங்களா, நகைக்கண்ணை சுற்றி போட்டணும். இப்போ உடல் உஷ்ணமாயிட்டால் சூடு பிடிச்சிச்சின்னா சுண்ணாம்பு தடவாங்க. அங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். அது சேம் டிட்டோ அதே தான். அந்த பெருவிரலுக்கும் மூளைக்கும் லிங்க், எல்லா பக்கமும் லிங்க் இருக்குது. அதனால் பெருவிரல் 2 பெருவிரலையும் தடவிட்டு, அதே மாதிரி உள்ளங்காலையும் தடவணும். அந்த விளக்கெண்ணெய் உள்ளங்காலை நல்லா சூடு பிறக்க தேய்ச்சி விட சொல்லணும். தேய்ச்சி விட்டு நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கும் முகத்துக்கும் அவ்வளோ அழகு தரும். இந்த மாதிரி இந்த கை மருத்துவங்களை ரொம்ப எளிய மருத்துவம் தான். தினமும் இதை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடல் வந்து உஷ்ணத்தை நீக்கி புத்தொளி பெறும். வேற என்ன கேள்வி கேளுங்க. அதான் இந்த உடல் சூடுனால முடி உதிர்வும் ஏற்படும். ஆமாம், அதெல்லாம் தவிர்க்குது. ஓகே. அந்த முடி உதிர்வை வந்து இந்த விளக்கெண்ணெய், தொப்புளில் வைக்கிற விளக்கெண்ணெய், உள்ளங்காலில் தேய்க்கிற எண்ணெய் வந்து அந்த சூட்டை பூரா எடுத்துரும். தினமும் இதை பண்ணிட்டு வந்தால் ஒரு 48 நாள்லேயே
தெரியும். அந்த முடி உதிர்வு அதான் முடியை பற்றி உங்களுக்கு தேவையா இப்போ கேள்வி? முடி சிறப்பாக வர்றதுக்கு என்ன பண்ணுறது? நிறைய வளரணும், இளநரை இல்லாம. கரெக்ட், அது பேசுவோம். இப்போ இது ஒரு விஷயம். இப்போ முடிக்கு வந்துடும் சிகை அலங்காரம். இப்போ முடி வந்து அதில் ரொம்ப கவனம் எடுத்து அவங்க, அது பெண்களுக்கு ரொம்ப மிக அவசியமான ஒரு விஷயம். அது முடிங்கிறது அவசியம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து முடி உதிராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய அதுக்கு இந்த ஹெர்பல் தான் இப்போ எல்லா பக்கம் விழிப்புணர்வு வந்துருச்சு. கெமிக்கல்லேருந்து வெளியாகணுக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தலையை விட்டுட்டு ஃபேஸ், அதாவது உடம்பு பூரா கெமிக்கல் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் மேக்கப்பில் போயிட்டுருக்கு. ஆமாம், மேக்கப் இல்லைன்னா வாழ்க்கையை பேக்கப் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு பழக்க முறைக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம மாறணும். அப்போ என்ன மாறணும் அப்படின்னா, இப்போ வந்து முடி, இப்போ இந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். முதியோர் கூந்தல்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு பிடிச்ச முடி மாதிரியே இருக்கும். அது பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். அது சும்மா பார்த்தா வெறும் இருக்கு, அதாவது நிறைய முடிகள் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது முதியோர் கூந்தல்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதை சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து, சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இந்த பிராண்டட் ஐட்டம்லாம் நீங்கள் வந்து நம்ம தேவையில்லை. செக்கில் ஆட்டுற எண்ணெய், இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன். இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயை பயன்படுத்தி அந்த எண்ணெய்க்கு வந்து அந்த எண்ணெயில் இந்த முதியோர் கூந்தல் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய், அது அந்த முதியோர் கூந்தல் வந்து சும்மா ஒரு 25 கிராம் போட்டால் போதும். அதுவே இவ்வளோ வரும். அதை அந்த சோன்பப்படி மாதிரி இருக்கும். அது அந்த லேசாக தான் இருக்கும். அதை தூக்கி போட்டு நல்லா அதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம், அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஹீட் ஆகணும். கொதிக்கும் அப்படியே. அதில் கரிஞ்சீரகமாக ஆட் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டு வச்சுட்டா அது போதும். இந்த எண்ணெயை தடவிட்டு வந்தீங்கனால உங்களுக்கு வந்து முடி ரொம்ப கருமையாகும். இளம் நிறையா இருக்கிறவங்க இன்னொன்று செஞ்சனால இது வந்து முடி வந்து அடர்த்தியாகவும் முடியை வந்து உதிராமையும் இருக்கிறதுக்கு நான் முதல்ல சொன்னது. இதில் முடி பிளாக் ஆகணும் அப்படின்னா இந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதில் என்ன செய்யணும், இந்த எண்ணெயோட இந்த எண்ணெய் தடவிட்டு வரணும். இந்த பிளாக்காக வரணுங்கிறதுக்கு ஒரு டை ஒன்று இப்போ சொல்லிடுறேன். அந்த டிப்ஸும் அவங்க எடுத்துக்கிட்டோம். கரிசலாங்கண்ணி பவுடர்னு கடையில் விற்கும். கரிசாலை பவுடர்னு அதுக்கு பேர். அது கொஞ்சம் வாங்கிக்கணும். அவரி பவுட்ரு, இந்த ரெண்டுமே விற்கிறாங்க. இந்த அவரி பவுடரும் கரிசாலை பவுடரும் எடுத்து கொஞ்சோண்டு ஒரு 50 ml வாட்டரில் தேவையான அளவு, உங்களுக்கு முடி நிறையா இருக்குன்னா 100 ml 50 ml போதும் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். ஆக்கி இது ரெண்டையுமே லெமன் வந்து ஒரு 1/2 பழம் அதை விட்டுணும். விட்டுட்டு இதை வந்து தலை பூரா நீங்கள் தடவிடணும். தடவிட்டு கை கூட பிளாக் ஆகும். அதில் ஏதாவது உரை அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனாலே ஷாம்பெல்லாம் போட்டிங்கன்னா போயிடும். இதை வந்து நல்லா எல்லா பக்கம் போட்டு நல்லா தடவிட்டு ஒரு 1 hour விட்டுறணும். அப்படின்னா நேச்சுராகவே பிளாக்காக மாறும். இது 6 மாதம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்களும் குளிச்சு போயிடும். இந்த இளநரையெல்லாம் மாறிடும். தலையே பார்த்தா கருகருன்னு இருக்கும். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கலே கிடையாது. இந்த பக்கம் வந்து கரிசலாங்கண்ணி பித்தத்தையும் எடுக்கும். அதான் பித்தம் எடுக்கிறது பூராமே முடியை பாதுகாக்கிறது. அதே மாதிரி இந்த தலையும் நான் சொன்ன கரிசலாங்கண்ணி, அவரி, இந்த அவரி தலையும் கரிசலாங்கண்ணியும் முடியை வந்து கருப்பாக்கிடும். அதை நீங்கள் கையில் அப்படி பண்ணி இதை பண்ணும்போது தெரியும், பிளாக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பிளாக்காக மாறிடும். இது வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்து அற்புதமானது. இளநரை உள்ளவங்க இதை போட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு லெமன் ஆக்ட் பண்ணணும். லெமன் ஆக்ட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக்காக மாறிடும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே சுகர் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு 100 பேர் சொல்லிக்கிறது அதாக தான் இருக்குது. எனக்கு சுகர் இருக்குது, குழந்தைங்களுக்கு கூட வருது. ஸோ எதனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி சுகர் வருது? இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமாங்க சார், உங்களோட நேரம் ஒதுக்கி சித்த வைத்தியம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நல்லதுமா.